பேர் ஐநூல் பஷரியா. நான் திருச்சூர்ல இருக்கேன் மேடம். ஆனா கோயம்புத்தூர் தான் நேட்டிவ். நான் இங்க செட்டில் ஆயிட்டேன் திருச்சூர்ல. நான் பிவிஹெச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு சித்ரா மேடம் தான் ஃபர்ஸ்ட். ஒரு எங்க சிஸ்டர் வந்து தான் சொல்லி சிஸ்டர் சொல்லி தான் வந்து நான் இதுக்கு வந்தேன். அப்புறமா இது இதை எப்படி பிவிஹெச் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே எனக்கு பிவிஹெச் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதாவது எனக்கு பிவிஹெச் அதாவது நான் நிறைய ஹீலிங் மாடல்ஸ் நிறைய போயிருக்கேன். ப்ரானிக் ஹீலிங் கத்திருக்கேன், ரேக்கி கத்திருக்கேன், எல்லாத்துலயும் போயிருக்கேன். எல்லாத்தையும் கத்துக்கிறது எதுக்காகனா நான் வந்து என்னோட பிரச்சனைகள் தான் நிறைய பிரச்சனை. இது எப்ப பாரு உடம்பு சரியில்லாம ஆயிரும், எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை, வெளியவே வர முடியாது. ஒரு நாள் நான் நல்லா இருந்தா 2 days நல்லா இருக்க மாட்டேன். இதுக்காக தான் அதெல்லாம் போய் கத்துக்கிட்டேன். எப்படியாவது நம்ம பிரச்சனை நம்ம வெளியே வரணும் அப்படின்னு வந்து நினைச்சுதான் இதை கத்துக்கிட்டது. ஆனா நான் எதை கத்துக்கிட்டேன் அதனால நான் வெளியே வரல. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் மத்தவங்களை ஹீல் பண்ண போனல நான் அது கத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை தான் வந்துச்சே தவிர நான் எந்த பிரச்சனைனாலையும் வெளியே வர முடியல. ஆனா எனக்கு பிவிஹெச் மட்டும்தான் ஃபைனலா எனக்கு வந்து என்னோட பிரச்சனைகள் இருந்து வெளியே வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு வந்து பிவிஹெச் தான் உதவிச்சு வெளியே வர்றக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும். அதாவது நம்ம ஒவ்வொரு கிளாஸ், அதாவது முதல்ல வந்து சார் வந்து அதாவது கோவிட் டைம் தான் எனக்கு அந்த கோவிட் 2019 தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இது பிவிஹெச் மேடம் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொரோனா பீரியடு. அதுல வந்து சாரோட கிளாஸஸ் டெய்லி சாரோட கிளாஸஸ் இருந்துச்சு. அந்த சாரோட கிளாஸஸ் எல்லாம் பார்த்து எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்து ஒவ்வொரு டைம் அதாவது சாரோட கிளாஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே நம்ம என்ன கொஸ்டின் நமக்கு இருக்கோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சாரோட லைவ் கிளாஸ்லயும் டைரக்ட் கிளாஸ்லயுமே நமக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எதுக்காக போறோமோ அந்த கிளாஸுக்கு அது அந்த ஆன்சர் வந்து சாரோட கிளாஸ்ல கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு. அதாவது எப்படின்னா நிறைய நிறைய கிளாஸஸ் அதனால சாரோட கிளாஸஸ் எங்க வந்தாலும் சார் எங்க வந்தாலும் கோயம்புத்தூர் எங்க வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் சாரோட கிளாஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன் அவர் இருக்கும்போது. ஏன்னா அதனால எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் நிறைய கத்துக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறைய வந்து என்னையே ஓனா திங்க் பண்ணி இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அதை ஸ்கேன் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போகலாம் இதை அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அப்புறம் அதை கண்டுபிடிச்சு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். சூப்பரா ஒர்க் அவுட், எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு மேடம். அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கேன் நான் எல்லா விஷயத்துலயுமே. நிறைய எக்ஸாம்பிள் அதாவது ஹீலிங் ப்ராசஸிங் தெரியும் எங்க வீட்டு ஃபேமிலியில. அதாவது எனக்கு வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வர நெகட்டிவ்ஸ் எனர்ஜினாலையும் எங்க ஃபேமிலியில ஒவ்வொருத்தருக்கும் வர ஒவ்வொரு இஷ்யூஸ் வர மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் போது நான் தான் சொல்றேன். அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் கண்டிப்பா வந்து காட் வந்து கண்டிப்பா நமக்கு யாருக்குமே எதுவுமே தரமாட்டாரு. கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ணது ஏதாவது இருக்கலாம், நம்ம தேடிக்கிட்டதா இருக்கலாம், இல்ல மத்தவங்க மூலமா ஏதாவது கிடைச்ச நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு உடம்பு சரியில்லாம ஆக்கும் அப்படின்றது என்னோட காணித்தரமான நம்பிக்கை மேடம். அதை வந்து பிவிஹெச் மூலம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு உடம்பு சரியில்லை ஒவ்வொரு இது பிரச்சனை வரும்போதுமே நான் வந்து சென்ஸ் பண்ணி அதை பார்த்து என்ன பிரச்சனை பார்த்து தான் ஹீல் பண்ணிருக்கேன். அதுல ஒரு பெர்ஃபெக்ட் அதாவது இன்னுமே எனக்கு மறக்க முடியாதது லாஸ்ட் செப்டம்பர் 9th. இன்னுமே எனக்கு அந்த டேட்டு ஞாபகம் இல்லை. என் பொண்ணுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காலையில இங்க இருந்து போயிட்டேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிட்டு வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து படுத்துருக்கேன். ஏன் கேட்டா அவருக்கு ஃபுல் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கேன், ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் பார்த்தேன் என்ன இது அப்படி திடீர்னு நான் மார்னிங் போகும்போது ஒண்ணு இல்லை, ஆஃப்டர்நூன் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தேன். அப்போ அவருக்கு நான் எல்லாமே சென்ஸ் பண்ணி ஒவ்வொரு இதுவும் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டும் செக் பண்ண டிரான்ஸ்பர் கோலானு, அஸ்னி கோலான், டிசெண்டிங் கோலானு, அப்புறம் இது ரெக்டம், ஆனஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் செக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு பார்ட்லயும் நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாமே எனர்ஜி பார்த்தா நல்லா இருக்கும். அதான் நான் எப்படி எல்லா பார்ட்டும் ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்னா அதாவது 100 இல்ல 10ல வந்து எத்தனை 8% எனர்ஜி இருக்கா, 9% எனர்ஜி இருக்கா, 10% எனர்ஜி இருக்கா பார்த்துதான் வந்து ஸ்கேன் பண்ணுவேன். அப்ப ஸ்கேன் பண்ணும்போது ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அது வந்து 8% வரைக்கும் தான் எனர்ஜி காமிக்கும். 9ம் 10மே காணிக்காது நமக்கு எப்பவுமே. அப்போ ஏன் அந்த ரெக்டம்ல பாத்தீங்கன்னா அந்த ரெக்டம்ல வந்து என்ன இருக்குன்னா எனர்ஜியே இல்லை, 8% இருக்கு, இன்னும் 2% அங்க காணும். ஏன் காணும் அப்படின்னு பார்த்து மறுபடியும் அந்த நான் அதுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான அஃபர்மேஷன் மறுபடியும் படிக்க வச்சு அப்புறமா நான் சென்ஸ் பண்ணி போவேன். எனக்கே பிக்சரைஸ்டா வருது அந்த ரெக்டம்ல அந்த பெரிய ஒரு ஓட்டையை காமிக்குது எனக்கு. அப்புறமா அதை வந்து நான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உட்காந்துருக்கு. அப்புறம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி கையோட ஹீல் பண்ணி மறுபடியும் ஹீல் பண்ணி அப்புறமா நான் வந்து ஃபுல்லா ஹீல் பண்ணி அந்த நெகட்டிவ்ஸ் ரிமூவ் பண்ணி ஹீல் பண்ணக்கு அப்புறம் அதுக்கப்புறமே இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஏற்படல. இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மேடம், எனக்கு வண்டர்ஃபுல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேடம். ஒவ்வொரு இது விஷயத்துலயுமே அவ்வளோ சூப்பரா வந்து எனக்கு பிவிஹெச் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு நிறைய விஷயத்துல.
அது மாதிரி இந்த சார் இப்ப வந்தப்போ எனக்குனால நிறைய கொஸ்டின்ஸும் நிறைய இதுவும் எல்லாமே ஏன்னா நிறைய டவுட் எனக்குள்ள இருந்துச்சு. அத்தனையும் டவுட்ஸ் வந்து சார்கிட்ட எனக்கு கிளியர் பண்ண முடிஞ்சது. நிஜமாலுமே ரொம்ப எக்ஸெப்ட் பண்ணாத விஷயம் நிறைய விஷயம் இந்த மாதிரி நிறைய 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 பண்ணலாம் மேடம். நம்ம பிஹெச் வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு அதிசயமா இருக்கும். என்னடா இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னது ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு. முதல்ல நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன் சித்ரா மேடம் எல்லாம். ஒவ்வொரு நாள் நிறைய கூப்பிட்டு எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன். மேடம் இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எனக்கு. அதே மாதிரி சாரதா மேடம் அப்படிதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நிறைய எனக்கு அவங்களும் நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட கைடன்ஸ் தான் எனக்கு இது வரைக்கும் கொண்டு நிறுத்திருக்கு மேடம். எனக்கு இப்பவுமே நினைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்தாலும் நமக்கு எப்படி ரிமூவ் பண்றது, ஏன் இந்த மாதிரி இருக்கு, அது மறுபடியும் நம்மளை ஏன் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு அது சொன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே சொல்றது பிஹெச்ல எல்லாத்துக்குமே நான் சொல்றது வந்து சுய மன்னிப்பு தான் மேடம். நம்ம சோலுக்கு நம்ம ஹையர் சோலுக்கு வந்து நம்ம நிறைய ஃபர்கிவ்னஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம 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 நினைச்சிருப்போம் நம்ம எதுவுமே பண்ணல, தப்பே பண்ணல அப்படின்னு எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையே அது கிடையாது. எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது நம்ம கோயிலுக்கு போயிருப்போம், ஏதாவது வேண்டிப்போம், நமக்கு தெரியாது. அதான் பிஹெச்ங்கிறது மட்டும்தான் நம்ம செய்யற தப்பு தான் நமக்கு இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துதுங்கிறது. பிஹெச் நல்லா கத்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும் மேடம். அந்த பிஹெச் தான் இவ்வளவு தூரம். அதாவது நம்ம செய்யற தப்பு உணர வைக்கிறது வந்து நிறைய பிஹெச்ல வேற எந்த இதுலயுமே அதை வந்து உணர வைக்கிறதே கிடையாது. நம்ம சொன்னா ஜஸ்ட் சும்மா சாரி சொல்லிருப்போம். அந்த சாரி சொல்றதுனால கண்டிப்பா ஒரு ஃபர்கிவ்னஸ் வந்து கண்டிப்பா ரீச் ஆகாது. அது வந்து எவ்வளவு உள்ள போனோம் அப்படிங்கறத நம்ம சுயமணி படிக்கும் போது நம்ம சோலுக்கு நம்ம பண்ணதை நம்ம உணர்ந்து நம்ம சோலுக்கு நம்ம ஹையர் சோலுக்கு அந்த ஃபர்கிவ்னஸ் சொல்லும் போது அதை எவ்வளவு நல்லா ரீச் ஆகுங்கிறது பிஹெச்னாலதான் முடியும். ஒவ்வொருத்தரும் அந்த ஃபர்கிவ்னஸ் யாரெல்லாம் நம்ம நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போயிருப்போம், நிறைய வேண்டுதல் வச்சிருப்போம் எல்லாரும். அதே மாதிரி நம்ம தரகாக்கு நான் போயிருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் நிறைய போயிருக்கேன் மேடம். நானும் அதெல்லாம் உண்மை நான் ஒத்துருக்கேன். அதுக்கும் நான் ஃபர்கிவ்னஸ் சொல்லியிருக்கேன் நிறைய. நானும் போய் நிறைய பேர் நிறைய இடத்துல வேண்டியிருக்கேன். ஆனா நம்ம மத்தவங்க அதே மாதிரி முதல்ல எல்லாம் மத்தவங்க எல்லாம் ஏதாவது திட்டும்போது எப்படி திட்டுறாங்க பாரு, எப்படி பண்றாங்கன்னு நம்மளும் சொல்லுவோம். அப்போ நம்ம கிட்ட இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு எவ்வளவு இதான் டார்க் எனர்ஜி போகுது அப்படிங்கறது நம்ம பிஹெச் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உணர்ந்தோம். அது வரைக்கும் நம்ம உணரவே கிடையாது. நம்ம வந்து எப்ப பாரு மத்தவங்களை திட்டிட்டு மத்தவங்களை பத்தி பேசி இதேதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிஹெச் தான் என்ன உணர வச்சது மத்தவங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது, மற்றவங்களை அந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து பிஹெச் மட்டும் தான் உணர வச்சது என்ன. அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து நம்ம மன்னிப்பு நம்ம சோலுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய நெகட்டிவ்ஸே வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிச்சு ஒவ்வொரு நாளும். ஏன்னா இல்லைன்னா நம்ம நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம் ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு இது வந்து நம்மளோட தப்பு உணராம நம்ம நிறைய வந்து மத்தவங்க கிட்ட இருந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண. யாருமே யாரை பத்தி பேச வேண்டாம், யாரை பத்தி நினைக்க வேண்டாம். நம்ம நமக்கு என்ன வந்திருக்கோ ஒவ்வொரு நாளும் என்ன ஃபேஸ் பண்றோமோ அதை வந்து நம்மளா கிரியேட் பண்ணதா இருக்கலாம், இல்லைன்னா எதுனாலும் வந்திருக்கலாம். அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் சூப்பரா வெளியே வர முடியும். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இப்படியே தான் இருப்போம் நம்ம. அதனால அப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்கிவ்னஸ் நிறைய சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நிறைய படிக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் நிறைய படிச்சு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒவ்வொருத்தரும் நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம், எங்கெல்லாம் வந்திருக்கோம், என்ன எனர்ஜி எல்லாம் நமக்கு வேண்டி எந்த கடவுளுக்கு எல்லாம் வேண்டியிருக்கோம் அந்தக்கெல்லாம் ஃபர்கிவ்னஸ் சொல்லி அது எல்லாத்துல இருந்து நமக்கு அதுல இருந்து கனெக்ஷன் வருதா பார்த்து கனெக்ஷன் ஒரு சம்டைம்ஸ் நிறைய தரகா போயிருந்தாலும் கோயிலுக்கு போயிருந்தாலும் அங்கிறதுல நம்ம கனெக்ஷன் நிறைய பேருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நம்ம வந்து அந்த கனெக்ஷன்ஸ் யாருமே உணர்றதே இல்லை. அதை வந்து ரிமூவ் பண்ணவும் பாக்குறது இல்லை. அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பரா டிவைன் கூட கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம அவ்வளவு சூப்பரா டிவைன் கூட கனெக்ட் பண்ணி நமக்கே ஒவ்வொரு இது வரும்போது நமக்கே அதே தானே சொல்லவே ஆரம்பிச்சிடும். இது அப்படின்னு சொல்லவே ஆரம்பிச்சிடும் மேடம். அவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆகுது மேடம். சம்டைம்ஸ் நம்ம போய் யார்கிட்டயாவது நமக்கு நெகட்டிவ்ஸ் வருது, சம் பிளாக் மேஜிக் எல்லாம் வருது அப்படின்னா ஒரு எனர்ஜி கனெக்ஷன் அவங்க வர ஒரு எனர்ஜி கனெக்ஷன் வந்து சம்டைம்ஸ் இஸ் மேபி என்னோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா இருக்கலாம். சம்டைம் பிரசன்ட்லியுமே நான் அந்த எனர்ஜி கூட கனெக்டடா இருக்கலாம் மேடம். அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த எனர்ஜி கனெக்ஷன் எனக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. அப்போ நம்ம எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது இந்த மாதிரி கனெக்ஷன் நான் வச்சிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் அதுல ஏன் இந்த மாதிரி எனக்கு இந்த கனெக்ஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதாவது எங்க கடையோட ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பார்ட்டினால்தான். அப்ப எப்பவுமே அவங்க கிட்ட இருந்து பிளாக் மேஜ் இன்னைக்குமே வந்துட்டு தான் இருக்கு, இப்பவும் வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம அவங்ககிட்ட இருந்து அந்த வர்ற அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் வந்து என்னால ஒரு நாள் கூட வந்து அந்த எனர்ஜில இருந்து வெளியே வரவே முடியல. எப்ப பாரு அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகி சோல் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி அவங்க கிட்ட அந்த கனெக்ஷன் வந்து ஒரு நாள் கூட அந்த ஸ்டாப்ல ஒரு டெய்லியுமே அதே பிரச்சனை தான். அப்போ நான் நினைப்பேன் எப்படி இது இருந்து வெளியே வர முடியுது அப்படின்னு. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது இது இந்த எனர்ஜி கனெக்ஷன் நம்ம தான் முதல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
அது சம் எனர்ஜி வந்து என்னோட பிரசன்ட் லைஃப்ல நாமளே போய் யார்கிட்டயா போய் நம்ம ஏதாவது கனெக்ட் பண்ணியிருப்போம், ஏதாவது குருஸ் கிட்டயோ வேற ஏதாவது கிட்ட போய் அந்த எனர்ஜியை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து மேபி யாருக்காவது அனுப்பி இருக்கலாம் இந்த எனர்ஜியை. அப்போ இந்த எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கும்போது எப்படி அவங்க கிட்ட இருந்து வர்றது எந்த ஸ்டாப் ஆகும்? ஸ்டாப் ஆகவே ஆகாது. அப்போ நம்ம தான் முதல்ல நம்ம ஃபர்கிவ்னஸ் சொல்லி இந்த எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கிற இந்த எனர்ஜி வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கு அப்புறம் அவங்க கிட்ட அந்த எனர்ஜி வர்றது கண்டிப்பா வந்து ஈஸியா போயிடும். ரொம்ப நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது, ரொம்ப ஈஸியா போயிடும் மேடம் அந்த எனர்ஜி. அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் நிறைய அந்த எனர்ஜியை. ஸ்பேஸ்ல வந்து நான் சுயமணிப்புல தான் பண்ணேன். நான் என்னோட சோலுக்கும் என்னோட ஹையர் சோலுக்கும் நான் பர்கின சொல்றேன். நான் இந்த என்னோட எனர்ஜியே வந்து நான் தெரியாம கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்காக என்னோட சோலுக்கும் என்னோட ஹையர் சோலுக்கும் அந்த எனர்ஜிக்கு நான் பர்கின சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜியை என்ன நான் யாருக்காவது அனுப்பி இருந்தா ஏதாவது சோர்ஸ்க்கு அனுப்பிடுறேன் அந்த சோலுக்கு எல்லாம் நான் பர்கின சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் சொல்லியிருக்கேன் மேடம். 7th பேஜ் அந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா 7th பேஜ்ல போட்டு அந்த எனர்ஜியை ரிமூவ் பண்ணியிருக்கேன் மேடம். நான் அதை அதுக்கப்புறம் தான் நிறைய வந்து எனர்ஜி வர்றது வந்து நம்ம கம்மியாகி நான் அதுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறத விட்டு நம்ம வெளியே வந்துடும் நிறைய விஷயத்துல. நம்ம வீக்லி முதல்ல வந்து நான் தேர்ஸ்டே அன்னைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதாவது எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னா போவேன். ஆனா அங்க போய் மறுபடியும் பார்த்தா மறுபடியும் வீட்டுக்கு வந்தா மறுபடியும் தலை வலிக்கும் மறுபடியும். அப்ப நம்ம வேண்டது என்ன? அங்க வந்து அந்த அதாவது பட்டு விரிப்பாங்க மேடம் அந்த இதுல தரகால அந்த இது மேல சமாதி மேல நம்ம பட்டு விரிப்பாங்க. அப்போ நம்ம பட்டு விரிப்பை சொல்லுவோம். இல்லைன்னா அங்க வழக்குல இருக்க எண்ணெய் ஊத்தலாம், நம்ம இத்தனை லிட்டர் எண்ணெய் ஊத்துறதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருப்போம் நம்ம. அதுதான் அங்க மெயினா வேண்டுறது. அப்புறம் இல்லைன்னா அந்த இயர்லி ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் அவங்க திருவிழா மாதிரி வைப்பாங்க அவங்க. அப்ப அதுல வந்து சாப்பாடு போறக்க ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கதான் வேண்டுதல் வைப்போம் நம்ம. மெயின் திங் மத்த வேண்டுதல் எல்லாம் வைக்குமா இதுதான் வேண்டுறது அங்க தரகால. அப்ப இதைதான் நம்ம வாங்கி கொடுப்போம். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல கனெக்ஷன் வந்திருக்கு, நமக்கு தெரியாது அந்த கனெக்ஷன் எல்லாம் நமக்கு இருக்குன்னு இப்பவே தெரியாது. பிஹெச்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் வருது. அங்கிருந்து ஒயிட் மேஜிக் சோர்ஸ் வருது, ஒயிட் மேஜிக் எனர்ஜி வருது அப்படிங்கிறது பிஹெச் வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வர பிரசன்டா மத்தவங்க வர கனெக்ஷனை நமக்கு வந்து ஓரளவுக்காவது நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடியுது நம்மளால. அதுல இருந்து வெளியே வர முடியுது, பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியுது. அதனால நிறைய விஷயத்துல வெளியே வந்துட்டோம் மேடம். இப்போ எல்லாம் இப்பெல்லாம் ஏதாவது வரும்போதே வந்து நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா அப்பவே முடிச்சிடலாம் மேடம். அந்த அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. வரவங்களே தெரியும். எனக்கு சார் எப்போ சொல்றாரு மேடம் லாகிலா இல்ல சொல்லுங்க வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு எப்பவுமே சொல்லியிருக்காரு. அது ஒண்ணுதான் மெயின் திங் எனக்கு பிஹெச் வந்து மெயினா நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா இதுல எல்லாருக்குமே ஒரே இறைவன், ஏக இறைவன் தான் எல்லாத்துக்குமே, வேற காட்ல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி ஒன் காட், அவ்வளவுதான் மீனிங் அதோடது. அல்லா மீன்ஸ் இட்ஸ் காட் தான் மீனிங். அப்ப அந்த ஒரு இதுதான் வந்து என்ன வந்து எனக்கு எப்பவுமே இறைவன் நம்பிக்கை அதிகம் தான். ஆமா இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதிகம் தான். அப்ப அது இதை வந்து எனக்கு பிஹெச்ல ஸ்ட்ராங்கா சொல்றதும் அதுதான். ஆமா ஆமா அதுதான் எனக்கு இவ்வளவு ஈடுபாடு பிஹெச்ல ஈடுபாடு பண்ணதுக்கு. இப்போ எங்க அம்மா அப்பா திடீர்னு பண்ண உடம்பு சரியில்லை, நான் காலையில் நல்லா இருப்பாங்க, மதியானம் பார்த்தா என்னன்னு இருப்பா எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அம்மான்னு சொல்லுவேன், அம்மா இது முதல்ல படிங்க. எங்க அம்மா ஃபர்கிவ்னஸ் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பேஜ் 7th பேஜ் எப்பவுமே படிப்பாங்க. அம்மா படிப்பாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாருமே படிக்கிறேன், பிரதர்ஸ் எல்லாருமே. யாருக்கு இப்ப என்ன பிரச்சனை இல்லை, இப்ப ஃபீவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னன்னு போய் பார்த்து படிக்குமா முதல்ல அஃபர்மேஷன் படிச்சு. யாரு என்ன சொன்னாலும் போய் எல்லாம் போனோன்னு சொன்னோடனே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். முதல்ல அஃபர்மேஷன் படிங்கம்மா, படிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல அஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பேஜும் 7th பேஜும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக வேண்டிய அஃபர்மேஷன் மறுபடியும் போட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் போட்டு அவங்க படிச்சானா அப்புறமா நான் ஸ்கேன் பண்ணிப்பேன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து. இப்போ சம்திங் மேபி சோலா இருக்கலாம், மேபி டார்க் எனர்ஜியா இருக்கலாம், மேபி சம் நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கலாம். அப்ப நம்ம பார்த்து அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண சொல்லி அம்மாட்ட சொல்லுவேன், அம்மாட்ட மத்தவங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி சொல்றோம். அப்ப அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறோம் மேடம் எல்லாரும். எக்ஸ்பீரியன்ஸ் என்னால மறக்கவும் முடியாது, இன்னுமே நினைச்சாலுமே. ரொம்ப லாஸ்ட் டைம் சாரு கொண்டு கூப்பிட்டு சண்டே சார் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னப்ப சார் சொன்னா சண்டே ஃப்ரீ தான் மேடம், அப்ப வரேன் அப்படின்னு சொன்னார். ஓகே ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் நினைச்சேன் ஓ சார் சும்மா ஒரு 5 நிமிஷம் வருவாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் எனக்கு நல்லாவே கன்ஃபார்மா தெரியும் சார் வருவார். ஆனா 11:30 தான் ஸ்ரீந்தி மேம் சொன்னாங்க ஈவினிங் உங்க வீட்டு. நிஜமாலுமே அந்த நிமிஷம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சார் வந்து அதாவது அந்த சார் வந்து மேபி நம்ம பண்ணதா இருக்கலாம், ஏதாவது பிஹெச்ல நம்ம பண்ணதா இருக்கலாம், இல்ல நம்ம யாருக்காவது சேர ஏதாவது இருக்கலாம், அப்படிதான் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம் அதுக்காக. அப்புறமா சார் வந்து எனக்கு வீட்டுல இத்தனை வருஷமா இருக்கிற நான் இந்த வீடு வாங்கின அன்னைக்கு ஆரம்பிச்சதான் எனக்கு அது நிறைய பிரச்சனைகள். அதாவது இப்ப நம்ம பிஹெச்னால வெளியே வந்துட்டோம். ஆனா சார் வந்து எனக்கு இந்த இத்தனை வருஷமா இருந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, என் வீட்டுல இருந்த நெகட்டிவ், அதாவது 700 years என் வீட்டுல என் வீட்டோட அந்த லேண்ட்ல இருந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி போனாரு. அது வந்து நான் என் லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. சார் வந்ததும் அது ரிமூவ் பண்ணி போனதும் அது ரொம்ப சந்தோஷம். என்ன எனக்கு மறக்க முடியாத சந்தோஷம் மேடம். அது எல்லாருமே எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதான் எல்லாருமே சார் பக்கத்துல கூட போக முடியாது, அப்படி ரொம்ப தூரமா இருந்ததை எல்லாரும் பார்த்துட்டு போவோம். பக்கத்துல கூட போக முடியாது சார் பக்கத்துல. நாங்களும் பக்கத்துக்குள்ள இருந்து பார்த்தது இல்லை, பார்க்க முடியாது, பேச முடியாது. அந்த மாதிரி இருந்த இடத்துல நம்ம பக்கத்துல இருந்து சார் கிட்ட பேசி அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்து நிஜமாலுமே அது ரொம்ப சந்தோஷமான தருணம் மேடம் எனக்கு.
என் லைஃப்ல மறக்க முடியாத தருணம். ரொம்ப சந்தோஷம் மேடம். அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்காக. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.